இதெல்லாம் எங்கேயாவது பாசிபிளா உலகத்தில் சொல்லுங்க. Okay, please share and eat. Okay? You all like biscuits? Yes. பட் இந்த கிராமத்து தேவைகளுக்கு ஃபுல்லாக இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கோரல். ஓகே. ஸோ வாட் they are catching? நம்மளும் ஓட்டுறோம். லுக்ஸ் டிஃபரெண்ட், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு டீப் ரிமோட்டஸ்ட் வில்லேஜில் இருக்கோம். இங்கே வந்து சைனீஸ் கடை போட்டு அழகான கடலினிலே ஓடும் அழகான கடலினிலே ஓடும். எப்படி இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் உலகத்தில் போயிருக்கீங்களா கடல்ல? செம மீன் பிடிச்சி வந்திருக்காரு. சூப்பர் கிரேட் ஃபிஷ். ஐயோ பாட்டி அழகா பண்றாங்க. உங்கள் குமாரோட இந்த புதிய மாபெரும் முயற்சிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க, நன்றி. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வந்தாச்சுங்க நண்பர் பீட்டர். தேங்க்யூ பீட்டர் ஃபார் ஆல் தி இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் பிரதர். யூ வெல்கம் ஃபார் யுவர் லவ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. தேங்க்யூ பிரதர். நைஸ். போகலாம் வாங்க. இதான் நம்ம தங்குற இடம். ஒரு குட்டி கிராமத்து ஒரு லாட்ஜ் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். மணி 11 போகுது. இப்போ கூவுது பாருங்க சேவல். அப்பா இவ்வளோ நேரம் கொஞ்சம் லைட்டாக மழை தூரிட்டு இருந்தது. இப்போ தான் வெயில் வருது. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9 இருக்கேங்க. அட்டகாசமான தெற்கு பசிபிக் சீசனில் ஒரு அற்புத தீவான சாலமன் தீவில் இருக்கோம். 18 மணி நேரம் அந்த மெரினா டூ கப்பலில் பயணம் பண்ணி வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்க ஒரு அட்டகாசமான தீவான நியூ ஜார்ஜியா, அதில் ஒரு குட்டி கிராமமான சீகே வந்தோம். முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. எந்த பிளானும் இல்லாமல் அந்த சீகே கிராமம் வந்தது. மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் உதவியோட நம்ம அன்பு நண்பர் பீட்டரை சந்திச்சது. அந்த மீன்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு அந்த குடும்பத்துக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டது. ஸோ பிரமாதமாக முடிஞ்சது நேற்று. இன்னைக்கு இந்த அட்டகாசமான சீகே கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, see you brother. I go and come back. Thank you. அந்த பக்கம் கடல் சரிங்க, காட்டிட்டு வந்துடுறேன். எவ்வளோ பக்கத்தில் இருக்கோம் பாருங்கள். அற்புதமான பசிபிக் பெருங்கடல். நல்லா இருக்குல்ல? இங்கே எங்கேயுமே பீச் கிடையாது. ஸோ இந்த கரெக்டாக இந்த கடற்கரை ஓரமாகவே இந்த கிராமம் அமைஞ்சிருக்குங்க. எல்லா வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. முக்கியமாக இவங்களுக்கு கிடைக்கிற இந்த மரங்கள் வச்சு. சூப்பர்ல, எவ்வளோ தெள்ள தெளிவாக இருக்குது தண்ணி. ஓகே, அடுத்தது முக்கியமான விஷயம், டைமும் ஆயிடுச்சு. டைம் மணி இப்போ 11:10ங்க. நேற்று நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். இருந்தாலும் அதை போய் பார்த்துருவோம். சாலமன் தீவுகள் பற்றி சொல்லணுன்னாலே இந்த 2ஆம் உலகப் போர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதை பற்றின சைட்ஸு, அந்த வரலாறு, அப்புறம் அந்த அமெரிக்கன் வார் மெமோரியல் எல்லாம் முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஒரு 1943 2ஆம் உலகப் போர் அப்போ அமெரிக்கன் ஆர்மிக்கு இந்த சைட், இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஒரு ஏர்பேஸ் தேவைப்பட்டதுங்க. ஸோ அதுக்கு இந்த மிலிட்ரி ஏர்க்ராஃப்டெல்லாம் வந்து இறங்குறதுக்கு ஒரு ரன்வே தேவைப்பட்டது, ஒரு குட்டி ஏர்போர்ட் தேவைப்பட்டது, மிலிட்ரி ஏர்போர்ட். ஸோ இங்கே இருக்க லோக்கல் சீகே கிராமத்து மக்களோட சேர்ந்து அமெரிக்கன் ஆர்மி மிலிட்ரி கட்டினது தான் இந்த அழகான குட்டி சீகே ஏர்போர்ட். ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு யூஸ்வலாக எத்தனை மாதங்கள் ஆகும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் இப்போ தான் வந்து பீட்டர்கிட்ட பேசினேன். அவரோட தாத்தா, கொள்ளு தாத்தா, அவர் வந்து கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாரியராக இருந்திருக்காரு, ஹெட் ஹண்டராக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து உங்களுக்கு அந்த டைமில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, கனிபாலிசம் இதெல்லாம். பட் ஆனால் அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கனிபாலிசம் குறைச்சி அப்படியே அழிஞ்சே போச்சுன்னு வைங்க. பட் அவர் வந்து இவரோட தாத்தா, பீட்டரோட தாத்தா தான் அமெரிக்கன் ஆர்மிக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு இங்கே கிராமத்து மக்களோட சேர்ந்து. பட் அவர் முக்கியமான ஒரு பர்சன் ஆமாம் அவர் இந்த கிராமத்து மக்களுக்கு. 7 நாளில் இந்த ஏர்போர்ட்டை கட்டியிருக்காங்க, ரன்வேவை. ஸோ அந்த டைமில் ஜாப்பனீஸ் அந்த பேட்டில் ஆஃப் குவடல் கெனால் அந்த சைடு, அதாவது ஈஸ்டர்னில் உள்ள அந்த ஹொனீரா இருக்கு இல்லைங்க, அந்த தீவு வந்து குவடல் கெனால் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த தீவில் சண்டை நடந்தது 1942.
ஜூலைலேருந்து அரவுண்டு பிப்ரவரி வரைக்கும், பிப்ரவரி 1943 வரைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கேருந்து தோற்கடிக்கப்பட்டாங்க ஜாப்பனீஸ். கொஞ்சம் கொஞ்சமாக போர் வந்து வெஸ்டர்ன் நோக்கி நகருது. இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் அரவுண்ட் ஆகஸ்ட் 1943 டைமில் பெரிய வார் நடந்தது அமெரிக்கா படைகளுக்கும் மற்றும் ஜாப்பனீஸ்க்கும். ஸோ அப்போது ஜாப்பனீஸை வந்து முறியடிக்கிறதுக்கு அமெரிக்க படைகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது இந்த சிகே மக்களுங்க. அவங்க வந்து எல்லாம் கோஸ்டல் வாரியர்ஸாக இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி கோஸ்டல் காட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸ்கவுட்ஸ். இவங்க தாத்தா கிரேட் கிராண்ட் ஃபாதர் இருக்கார்ல, அவரும் ஸ்கவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லா ஸ்கவுட்டும் ஒன்றும் இல்லைங்க. கோஸ்டல் கார்ட்னா இந்த கரையோரமாக நின்றுட்டு எங்கேயாவது உங்களுக்கு ஜாப்பனீஸ் படைகள் வந்தாங்கன்னா இவங்களுக்கு சொல்கிறது, அமெரிக்க படைகளுக்கு சொல்கிறது, அவங்களுக்கு படைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்தது, அவங்களுக்கு தங்குமிடமெல்லாம் இங்கே அமைச்சு கொடுத்தது. ஸோ இது மாதிரி பல்வேறு ஹெல்ப் வந்து பொருள்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவுனது, போட்லாம் இது பண்ணது, இந்த மாதிரி பல்வேறு விதமான உதவிகளை வந்து இந்த கிராமவாசிகள் வந்து அமெரிக்கன் ஆர்மிக்கு செஞ்சுருக்காங்க. அமெரிக்கன் ஆர்மிக்கு தேவைப்பட்ட அந்த மிலிட்ரி ஏர்போர்ட் தான் இது. பட் இது கட்டுறதுக்கு வந்து மேலே எல்லாம் வந்து ஜாப்பனீஸ் இதெல்லாம் வந்து பறந்துட்டு இருந்திருக்கு. அவங்க வந்து சேதாரம் பண்ணிடக்கூடாது, அங்கேருந்து மேலே வந்து ஷூட் பண்ணி இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக லோக்கல் ஆளுங்கள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் போடுறது ரன்வே, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இங்கே இருக்க தென்னை மரங்களில் வச்சு அவங்களாம் இந்த சைடில் ஃபுல்லாக எல்லாம் தென்னை மரமாக இருந்தது. ஆமாம், அப்போ இங்கே இருக்க வீடுகள் கூட அதிகமாக கிடையாது இருக்குது. ஃபுல்லாக தென்னை மர தோப்பாக இருந்திருக்கு. ஸோ தென்னை மரங்கள்லாம் வெட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்காங்க. அந்த தென்னை மர இலைகள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு மறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு சீக்கிரட்டாகவே ஒரு 10 நாளில் ஒரு ஏர்போர்ட்டை போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. அப்படின்னு தான் அந்த பீட்டர் சொன்னார். அவங்க தாத்தா வழி, அவங்க அப்பா வழி அந்த கதைகள்ங்கிற பாருங்க, அந்த நடந்ததை கேட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ மணி 11:20க்கு ஒரு ஃப்ளைட் வரப்போகுது கேபிட்டல் ஹொனியராலேருந்து. வந்துட்டு இங்கே 20 நிமிஷம் நின்று ஆளுகளை ஏற்றிட்டு 11:40க்கு டேக் ஆஃப் எடுத்து இதே வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டான முண்டோ போகுதுங்க. நம்ம கூட அடுத்து அங்கே தான் போகிறோம். ஆனால் ஃபெரியில் போகிறோம். ஃப்ளைட்டில் ரொம்ப காஸ்ட்லி. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. வேறு வழி இல்லைன்னா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும். 20 நிமிஷம் தான் ஃப்ளைட் இங்கேருந்து முண்டோவுக்கு. 10,000 ரூபா. ஃப்ளை சாலமன்ஸ் இந்த நாட்டோட ஒரே டொமஸ்டிக் ஏர்லைன்ஸு. திங்கள், புதன், வெள்ளி, அவ்வளோதான். ஸோ இந்த வாரத்துக்கு 3 நாள் தான் ஃப்ளைட்டு. இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் ஒரு ஃப்ளைட்டு. வேர்ல்ட்ஸ் குட்டி ஆஃபீஸ், குட்டி ஏர்போர்ட்டை பார்த்தலாம். இந்த மாதிரி ஒரு போர்டோட ஏர்போர்ட் பார்த்துருக்கீங்களா? அதுவும் ரன்வேலையே நடந்து வரோம் லோக்கல்ஸோட. இதெல்லாம் இந்த பசிபிக்கில் தான் நடக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகளில். இந்த மாதிரி ஏர்போர்ட் நான் ஒன்று பார்த்துருக்கேங்க, துவலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசிபிக்கில் ஒரு நாடு இருக்குது. அதை பற்றின வீடியோ நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். 10,000 பேர் தான் மொத்தமே இருக்காங்க. லீஸ்ட் பாப்புலேட்டட் ஐலாண்ட் ஆன் எர்த் அப்படின்னு நினைக்கிறேன். ஐலாண்டில் கண்ட்ரி ஆன் எர்த் 10,000 பேர் தான் டோட்டலாகவே இருக்காங்க அந்த நாட்டில். ஒரே ஒரு தீவு தான், இந்த எண்டு டு அந்த எண்டு மொத்தம் 10 கிலோமீட்டர் என்னமோ நினைக்கிறேன். ஸோ அங்கே ரன்வேல வாரத்துக்கு 2 ஃப்ளைட்டும் என்னமோ தான் நினைக்கிறேன். அதுவும் ஃபிஜியில் இருந்து தான் இருக்குது. ஸோ மற்றபடி ரன்வே எல்லாம் லோக்கல் பொதுமக்கள்லாம் ஃபுட்பால் விளையாடுறது, வாலிபால் விளையாடுறதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஏர்போர்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். Hello. I am a traveler from India. Oh, India. Yeah. I am a travel blogger. I'm waiting for the flight. Yep. To take the video. Yeah. Okay. Maybe. So this is the flight office. Yep. This is the office. Smallest flight office in the world. That's a small one. Yeah. Another one, maybe new one, maybe coming now. Okay. புது ஏர்போர்ட் வரப்போகுதாட்டு இருக்குது. ஏர்போர்ட்னா பில்டிங் வரப்போகுதாட்டு இருக்கு. ரெண்டே இதுதான், அதை மாற்ற முடியாது. ஸோ ஒரு மிலிட்ரி ஏர்போர்ட்டாக இருந்தது 1943ல். உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து இந்த ஏர்போர்ட்டாக சிவில் ஏர்போர்ட்டாக மாறிடுச்சுங்க. மக்கள் பயன்படுத்துகிற ஏர்போர்ட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து சாலமன் தீவுகள் வந்து சாலமன் ஏர்லைன்ஸ் வந்து வாரத்துக்கு 3 நாள் இயக்குறாங்க. Do you have office Solomon Airlines? Yeah, Solomon Airlines office. They have a computer and everything? Yes, inside there. Oh, inside there. Another building. Oh, that building. Yeah. Okay. Welcome to Sige. Yeah. Sige Airport. இந்த மாதிரி ஏர்போர்ட் இது பார்த்துருக்கீங்களா? எப்படியோ பார்த்துருப்பீங்க. ஃபாரினர்ஸ் இருக்காங்க, உட்காந்துருக்காங்க பாருங்க, வெயிட் பண்ணிருக்காங்க ஃப்ளைட்டுக்கு தான். ஸோ இதுதான் அந்த ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ் ஆட்ருக்கு. அதுவும் ஒரு பில்டிங்கு. ஆல்ரெடி ஃபாரினர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இதுதாங்க நம்ம ஃபிஜியில் பார்த்ததை விட பயங்கரமாக இருக்கு. ஹலோ, யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஃப்ளைட் டு ஹனியரா? Nice. Flight in 10 minutes. Yeah. What are you doing? Hey, this is a camera. I'm a travel blogger from India. Travel blogger? Yeah. Oh, where in India? From India. We've been to India. Nice. Which I'm from Tamil Nadu, southernmost part of India. We were in the north. North. Okay, Delhi, probably Rajasthan. Yeah, Rajasthan and Okay. Mumbai and up all the way to Nepal. Oh, nice, great. Are you from Australia? No, from Denmark. From Denmark, great. Okay, so you'll go to Australia and then take a flight to. No, Denmark,
Singapore, Honiara. No, no. Papua New Guinea. Papua New Guinea. Oh, I got forgot it. Through one. that way. PNG, Port Moresby, and then you have a direct flight from Port Moresby to Honiara. Okay, got it. Thank you. Right, yes, Okay, nice meeting you. Nice meeting you. Okay, thank you. பாருங்க அந்த ஏர்லைன் இவங்க இருக்காங்களான்னு தெரியல. ஆளக்கான ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இதில் வச்சுருக்காங்க. Did you check in already? Got the boarding pass? Yeah, we are already set to go. Oh, okay. Just waiting for the flight. Yep. Okay, great. இன்னும் உட்காந்துருக்காங்க. அந்த ஃப்ளைட் ஞாபகம் வந்துருச்சு, ட்வின் ஆட்டர். ஸோ அந்த ஃப்ளைட்டை தான் வந்து அந்த ஒன்று கிளம்புச்சில்ல ஃபிஜியில், அதுவும் இங்கேருந்து இந்த குட்டி ஃப்ளைட்ஸ் எல்லாம் ட்வின் ஆட்டர் ஃப்ளைட்ஸ் தான். இங்கே ஃபாரினரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், எல்லாம் ஃப்ளைட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன், வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி இங்கே நின்றோம்னா கரெக்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஃப்ளைட் வருதுங்க. ஃபோனில் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். அங்கேருந்து வந்து இறங்க போகுது. சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. அட்டகாசமான ஒரு குட்டி ஃப்ளைட் லேண்ட் ஆகிறத பார்க்க போகிறோம். அடாடா, பிரமாதம். சூப்பருங்க, வந்துருச்சு. வந்தாச்சு. ஓ, நம்ம சைடு தான் வருது. இப்படி தான் டர்ன் பண்ண போகிறாங்க. ஃப்ளை சாலமன் ஏர்லைன்ஸ் வந்தாச்சு. குட்டி ஃப்ளைட், 20 பேர் உட்காரலாங்க. இந்த ஃப்ளைட் வந்து ட்வின் ஆட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்வின் ஆட்டர் எப்படி இப்போ இந்த ஏர்பஸ் அந்த இது மாதிரி, இது ட்வின் ஆட்டர். எப்படி சூப்பரா? இந்த டிஸ்டன்ஸில் உலகத்தில் எங்கேயுமே எடுக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி குட்டி தீவுகளை தான் எடுக்க விடுவாங்க. வீடியோ, ஃப்ளோட்டோவோ எது வேணாலும் நடக்கவே. இறங்கி வராங்க ஒரு ஃபேமிலி, முண்டாலேருந்து வந்துருக்குது. லோக்கல் ஃபேமிலி வந்திருக்காங்க பாருங்களேன். செக்இன் பேக்கேஜில் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். பெரிய பெரிய ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய ஏர்லைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். வண்டியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம். இங்கே சின்ன ஒரு ட்ராலியை வச்சு முடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். இந்த குட்டி ஃப்ளைட்டுக்கு வேற என்ன. அப்புறம் அங்கே வராங்க பாருங்கள் ஃபாரினர்ஸு, அப்படியே உள்ளே போய் கிளம்பிடுவாங்க. டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து போகிறவங்க கூட அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. நான் தான் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். சத்தியமாக வேறு எங்கேயும் இங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சூப்பருங்க. ஏர்லைனே டச் பண்ணலாம் மாட்டிருக்கே. இருக்கிறாங்க பார்த்து. இதெல்லாம் எங்கேயாவது பாசிபிளா உலகத்தில் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். செக்இன் பேக்கேஜில் இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க, சின்ன ஒரு இது இருக்குது, அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அங்கேயும் வச்சுருக்காங்க, அங்கேயும் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், 5 நிமிஷம் தான். டப்புன்னு போர்டிங் பண்ணி கிளம்பிடுவாங்க. வர சொல்லிட்டாரு பைலட்டு, வாங்க 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 செக்இன் பண்ணுறவங்களா அப்படின்ட்டாரு. கொடியிராலேருந்து இங்கே வந்துட்டு ஆளுக்கு இறக்கி விட்டு இங்கே ஆளுக்கு ஏற்றி முண்டாலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஹோனியரா. ஹலோ, டென்மார்க்லாம் வந்திருப்பாங்க. அவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த ஒரு குட்டி தீவுக்கு வந்திருக்காங்க பாருங்களேன். நம்மளும் வந்திருக்கோம் இந்தியாவிலேருந்து, அது ஒரு பெரிய விஷயம் தான். இப்படி இருந்தாலும் நம்ம வீடியோவுக்காக வந்திருக்கோம். இங்கே அவங்க வந்து ட்ராபிக்கல் ஐலாண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக அட்டகாசமான அந்த தீவு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஹலோ, கொஞ்சம் கிராம்படாக தான் இருக்குது ஆப்டர், பட் பரவாயில்ல. இங்கேருந்து 20 நிமிஷம் தான் முண்டோ. எனக்கு வந்து ஒரு 200 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முண்டோ. இப்படி அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் to 1.25 மணி நேரத்தில் ஹோனியரா போயிடலாம். 11:20 ஃப்ளைட் வந்தது, மணி 11:33. அவ்வளோதான், எடுத்துருவாங்க. 5 நிமிஷம் போகலாமா? சாலமன் இதில் சொட்டியாவது பார்த்துருக்காங்க. ஓகேவா, சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதாங்க, தலை சொல்லிட்டாங்க, கிளம்புறாங்க ஃப்ளைட்டு. டேக் ஆஃபையும் பார்த்துருவோமா? சில சவுண்டு கம்மியாக தான் இருக்குது யூஷுவல் ஃப்ளைட்ஸோட.
பிரமாதமான பேக்ட்ராப்பில் ஒரு அட்டகாசமான ஒரு டேக் ஆஃப் சாலமன் ஐலாண்ட்ஸ் ஏர்லைன்ஸ். போயிட்டு திருப்பிட்டு வருதுங்க. ஃபுல் ஸ்பீடில் வருது. என்னடா ஸ்லோவாக போகுதுன்னு பார்த்தா ஆஹா அப்படியே ஏறியாச்சு. பிரமாதம். அப்படியே கீழே வந்து பசிபிக் பெருங்கடலில் போயிடுச்சு. அப்படியே டேர்ன் பண்ணிடுச்சு. அவ்வளோ பக்கத்தில் இருந்து ரன்வேலேருந்து எடுக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் சத்தியமாக இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய் சாலமன் ஏர்லைன்ஸ். சூப்பர், கிளம்பிருச்சு. லோக்கல்ஸில் அப்படியே அந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ பிரதர், நைஸ் மீட்டிங் யூ. இவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம், இந்த ஃப்ளைட்டு பார்க்குறது, இந்த ரன்வேல நடக்கிறது இல்லை. நமக்கு தான் ஏதோ பயங்கரமாக இருக்குது நினைக்க பார்க்கும்போது. சின்ன வேலை இருக்குது ஏர்போர்ட்டில். நான் வந்து போய் பேசி சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறாங்க. ஹலோ. ஓகே, தேங்க்யூ பிரதர். See you in the afternoon around 3 to 4. Thank you. இதே சாலமன் ஏர்லைன்ஸில் தான் இங்கேருந்து நம்ம அடுத்த நாடான வனுவோட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு போர்ஷன் மட்டும் சாலமன் ஏர்லைன்ஸில், மற்றது எல்லாமே மல்டி டிக்கெட்டாக ஃபிஜி ஏர்வேஸில். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்திருப்போம். திங்கக்கிழமை புக் பண்ணியிருக்கேங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் புக் பண்ணும்போது 2-3 மாதம் முன்னாடி புக் பண்ணிட்டேன் ஆஃபரில். ஸோ மதிய ஃப்ளைட்டு புக் பண்ணியிருந்தேன். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி மதிய ஃப்ளைட்டை காலையில் ஃப்ளைட்டாக மாற்றிட்டாங்க. மதியம் 3 மணிக்கு பதிலாக காலையில் 7 மணிக்கு ஃப்ளைட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து 4 மணிக்கு ஏர்போர்ட் போகணும். கண்டிப்பாக டாக்ஸி இருக்காது. இன்னொன்று, நம்ம வந்து அடித்து பிடிச்சி ஹொனியரா கேபிட்டல் போகிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்காக. ஸோ ஏன் இன்னொரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை ஃப்ளைட்டுக்கு பதிலாக புதன்கிழமை ஃப்ளைட்டு, அதே ஹொனியரா சாலமன்ஸ்லேருந்து வனுவோட்டு போர்ட் வில்லா போகிறது. பட் என்ன அட்வான்டேஜ்னா, புதன்கிழமை மதியம் நமக்கு ஃப்ளைட்டு நம்ம புக் பண்ணியிருக்க அதே டைமிங்கில் அந்த ஃப்ளைட்டை மாற்றலை. ஸோ அதனால் இவங்களே வந்து இதை வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரீயாக ரீஷெடியூல் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு சாலமன் ஏர்லைன்ஸ் ஆஃபீஸில் இவங்க இங்கே பண்ண முடியாது, டேரெக்டாக நம்ம ஹெட் ஆஃபீஸ் இதுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். அதாவது ஹொனியரா கேபிட்டலில் இருக்கிறது நாங்கள் கேட்டு சொல்லுங்கன்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் ஃபோன் நம்பரு, டிக்கெட்லாம் கொடுத்துருக்கேன். அவர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன். செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு இருக்காரு. நமக்கு ஒரு வேளை ஃப்ரீயாக மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த திங்கக்கிழமையில் இருக்குங்க. அடுத்த திங்கக்கிழமைக்கு பதிலாக புதன்கிழமை போய்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கிடைக்கும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே மலை ஏறுவோம் வாங்க. எல்லோரும் போட்டு தான் இங்கே இருக்குது. குட்டி குட்டி கிராமங்கள் போகிறது எல்லாத்துக்கும். மளிகை கடை மாதிரி இருக்குது, பொட்டி கடை சாப்பிட்றாங்க. எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு கப்பல் வந்ததுன்னு நினைக்கிறேன். கப்பல் நம்ம வரும்போது பார்த்தோம்ல, அது கிளம்புனதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிட்டாங்க. புவாய் தான். இளநீ குடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களா இருக்குதா. ஹலோ. ஓ, இது இருக்குதுங்க டோனட்டு. இதே மாதிரி தான் நம்ம பப்பா நிற்கிறீங்களா சாப்பிட்ட டோனட்டு. இளநீ இருந்தால் ஒன்று குடிக்கலாம். யூ ஹேவ் கோகனட் வாட்டர்? You want coconut? Yeah, I want to drink coconut. Usually in the market. No, water no. I want to go to the top, to the full view of the island. I heard that we can trek to the top of the mountain. Which is the way? Yeah, one road over there. Okay. But who not can follow man? It's going to the mountain. Mountain in the sense the top of. Yeah. You can. To get the whole view of you the. can. Okay. How? This way. No, you just follow this main road. Okay. And then you turn left. Okay. It slightly go to the top. Yeah. Okay. No one selling coconuts No. anywhere. Maybe on top. Okay. Beside the hospital, there was a small market over there. Oh, there is a market over there. Okay. Thank you. Donut மட்டும் ஒன்று சாப்பிட்டு போயிடலாம், ரெண்டு பசிக்குது. How much? Donut? No. Okay, two donuts. Okay. ரெண்டு எடுத்துட்டோம். நம்ம அப்படியே போய் போட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாங்க. இதுலேயே உட்காந்துருவோம். ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது எங்கேயோ மறந்து விட்டு வந்துட்டாங்க. ஸ்னார்க்கில் சுத்தமாக எனக்கு இது இல்லை. இன்னைக்கு காலையில் பேகை செக் பண்ணால் ஸ்னார்க்கில் காணேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபிஜியில் அந்த தவுனி ஐலாண்டில் வந்து ஸ்னார்க்கில் பண்ணிட்டு போட்டில் வச்சது திரும்ப வந்து பேக்கில் எடுத்து வைக்க மறந்துட்டு இருக்குது. ஆஹா, அட்டகாசமான ஸ்னார்க்கிலிங் பாயிண்ட்டு, லைஃப் ஜாக்கெட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸ்னார்க்கில் இல்லை. இப்போது
லோக்கல்ஸ் யாராவது கேட்கணும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். யார்ட்டே கேட்டே அவனு வாங்கியே அவனு இல்லை, ஸ்டார்க்கில் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரொம்ப பண்ணு தான் லைட்டாக எண்ணெயில் இது பண்ணியிருக்காங்க. போலாமா? சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு, கிளம்புவோம் அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி. அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே அந்த கிராமத்தோட அந்த மேல் பகுதி போவாங்க டாப் வியூ பார்க்கறதுக்காக. தேங்க்யூ, வெரி டேஸ்டி. ஜாலி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க படுத்துட்டு. பசிபிக் மக்களோட இதுவே தனிப்பா, எந்த வித பரபரப்பும் இதுவும் கிடையாது. அப்படியே ரிலாக்ஸாக அது ஐலாண்ட் டைம் சொல்லுவாங்க, சமோவா, ஃபிஜி, அது மாதிரி இது சாலமன் டைம். பொறுமையாக ரிலாக்ஸாக தான் பண்ணுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஹாப்பி, சந்தோஷமான மக்கள். ஹாப்பி ஐஸ்லன்ஸ் சும்மாவா சொன்னாங்க பிரிட்டிஷர்ஸ். ஹலோ, குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. யூ டோன்ட் கோ டு ஸ்கூல்? யூ கோ டு ஸ்கூல்? ஓகே. ஒரு குட்டி ஓடம் டெனு, இது தாங்க, இதில் வச்சு தாங்க எல்லாம் 30,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க இங்கே. இந்த பப்புவா நியூகினியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த சைடில் இருந்தெல்லாம், முக்கியமாக பப்புவா நியூகினியிலிருந்து வந்திருக்காங்க பப்புவன்ஸ், மெலனீஷியன்ஸ். இந்த மாதிரி ஒரு போட்டில் கெனுவில் துடுப்பு போட்டுட்டு வர்றது கிலோமீட்டர் கணக்கில், அதாவது 4,000 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணி வரலாம் பெரிய விஷயம். பப்புவா நியூகினியிலேருந்து கிட்டத்தட்ட 2,000 கிலோமீட்டர் வரும். பா, வாய்ப்பே இல்லைங்க. தேங்காய் செவ்வரணி சூப்பராக இருக்குது, பறிச்சு பிடிச்சிக்கலாம். இங்கிட்டு இருப்பாரு. இங்கே ஒரு வீடு, ஜாலியாக ஹெம்மாக்கில் போட்டு படுத்துருக்காங்க. ஹலோ. ஓ, ஒரு குட்டி நதி போட மாதிரி போய் கடலில் கலக்குது. இது பாருங்க. ஸ்கூலுங்க, குட்டி இந்த பிரைமரி ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இவ்வளோதான் மொத்த ஸ்கூலு. இன்னும் 2-3 கிளாஸ் தான் இருக்குது. சிகே பிரைமரி ஸ்கூல். பாருங்க, குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹலோ, can I come? Okay. I'm Kumar. I'm from India. Okay. I stay in Peter House. Peter Town. I'm happy. This is a primary school? Yes. Sige Primary School. Primary school. So you're a teacher? Yeah, what teacher? Nice to meet you, teacher. What's your name? Jay Sumba Jai Sumba. I'm Kumar, teacher from India. from India. Okay. Very happy to see the lovely children here in Solomon Islands. Beautiful village of Sige. They're very shy and happy. And you have school till like 2 o'clock, 3 o'clock? No, we just usually normal our schooling time is from 8 o'clock to just 12:30. After Oh, 8 to 12:30 only. 12:30 we just doing energized activity. After lunch, we just enjoy with students and energizing activity, playing and everything. Okay, nice. It's great. Nice to meet you. Which class is this? Grade? Grade 3. Grade 3. Third class student. Hello, students. Hello. Everyone speak English? Apart from Pidgin? Yes. Oh, nice. Great. Study well, okay? Education is very important for growth, nation growth. You all need to study well, come up in life, okay? Yes. And build your nation. Solomon Islands, okay? Nice to see you all. Thank you. Thanks, teacher. Thank you for allowing me. Thank you. Welcome. Thank you. இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்கள் புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்களாட்டிருக்க. இங்கே குட்டி குட்டி உங்களோட ஒர்க்கெல்லாம் இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ராவின்ஸும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் குழந்தைகளோட வழக்கமான ஃப்ரூட்ஸ் இது சார்ட்டு, இந்த பக்கம் அனிமல் சார்ட்டு, இந்த பக்கம் எனர்ஜி ஃபுட்ஸ் உணவுகள் சார்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு இது அழகழகாக சார்ட்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக பண்ணி சூப்பராக இது பண்ணியிருக்காங்க பாருங்க குழந்தைங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி டு see you all. Thank you. Can I take one photo? With the class? Yeah. Just one photo along with the students. Is it fine? Okay. ஒரே சிரிப்பு குழந்தைங்களுக்கு. எவ்வளோ அன்பா இருக்காங்க டீச்சர், எதுவுமே சொல்லல, ஹாப்பியா இருக்கு. ஹலோ.
all Solomon Island Sige primary school students. They are very cute children, lovely children, happy to be with these children. Hello. Hello. Okay, nice meeting you all. Thank you, teacher. Bye. 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 பயங்கர ஹாப்பி குழந்தைகள்லாம் நான் போய ஒரே சிரிப்பு மலை. தேங்க்யூ டீச்சர். பாய். இங்கே ஒரு அந்த கிளாஸ் எப்படி இருக்கு, இந்த கிளாஸ் அவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்க பாருங்களேன். அப்படி எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இங்கே ஒரு கிளாஸ் யாரும் இல்லை மொத்தமாக. சூப்பருங்க. எதிர்பார்க்காத விதமாக ஒரு குட்டி கிளாஸில் போய் குழந்தைக்குள்ள என்ஜாய் பண்ணியாச்சு. ஓ, இதுவும் கிளாஸ் தான். கொஞ்சம் பெரியவங்க மாதிரி இருக்காங்க. 5ஆவதுன்னு நினைக்கிறேன். ஹலோ. Hello teacher. I am a tourist from India. So this is which class? This is year 5. Year 5, Yeah. class 5. Yeah. Can I get inside? Yeah. No problem. Thank you. You can go. Hello students. Hello. So what is your favorite subject? Maths. Mathematics. You like a lot math. Yes. Great. And Pidgin also you study in school? No. Only English. Oh, only English. Pidgin is just communication language. Yeah. Nice students. All study well, okay? Thank you all. Nice meeting you. Thank you, sir. Thank you, brother. What is your name, brother? Mabule Vinirai. Mabule. Thank you, sir. Thank you. Bye. Bye. ஆஹா, இவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே. சரிங்க, பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வரணும், அவங்க கிளம்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இந்த சீகே கிராமத்துக்கு இதுதாங்க வந்து ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். மக்கள்லாம் காசு கொடுத்து வைத்தியம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் எங்ககிட்ட காசு கிடையாது. கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மருத்துவம். ஆஸ்திரேலியன் எய்டுங்க, சாலமன் ஐலாண்ட்ஸ் ஆஸ்திரேலியா பார்ட்னர்ஷிப் ஃபார் டெவலப்மெண்ட். சாலமன் தீவுகளுக்கு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணுதுங்க. அவங்க நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க. குட்டி ப்ராஜெக்ட்ஸு, அந்த மார்க்கெட் அமைக்கிறதா இருக்கட்டும், இந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ் இது அமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ சீகே ஹாஸ்பிட்டல். ஓ, ஸ்கூல் விட்டாங்களாட்டு இருக்குதுங்க, கிளம்ப போகிறாங்க. ஆஹா. எனி ஷாப் நியர்பை டு பை சம் சாக்லேட்ஸ் ஆர் சம்திங்? தட் சைட். ஓகே. கிராமத்து மளிகை கடை. Hello. Do you have chocolates, packet of chocolates? I want to give to children, school children. Sorry, we don't sell packet of chocolate. We only sell this. This is very small. So anything for children to eat, something food. This one, chocolate. Oh, chocolate they like. Yeah, chocolate. Okay, maybe like 5 pieces you give. Just share with them. Thank you. Okay, thank you sister. Thank you. வாங்கியாச்சுங்க, பிஸ்கட்ஸை வாங்கிட்டேன். சீக்கிரமே கொடுத்துடலாம் வாங்க, அவங்க கிளம்புறதுக்குள்ளே. வெல்கம் டு சிகே தியாலஜிக்கல் செமினரி ஸ்பாட்ஸ். அப்படின்னு என்னென்னு புரியலையே. ஹாஸ்பிட்டலோட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த படகு. ஏதாவது அர்ஜென்சி இதுக்காக இது பக்கத்தில் எங்கேயாவது பெரிய ஊர்னா முண்டா தாங்க. இது ரொம்ப குட்டி கிராமம் சீகேங்கிறது. அந்த முண்டா, அந்த கீசோங்கிறதுக்கு ஓரளவுக்கு பெரிய டவுனு. இந்த வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேயே பெரிய டவுன் ஆர் கேபிட்டல் ஆஃப் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ங்கிறது முண்டா தான். எமர்ஜென்சி கேஸ்னால் உங்களுக்கு முண்டா தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தான் போட் வச்சுருக்கலாம், ஃபண்டட் பை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்னு நினைக்கிறேன். Hello teacher, one second. I want to give some biscuits to the children. Yeah. Make it, please share with all. Yeah. Okay, please share and eat. Okay. Yeah. You all like biscuits? Yes. Okay, thank you. Good children, lovely children. Bye. Thank you sir. Bye. ஒரே சிரிப்பு. எல்லாம் பாருங்க, ஜாலியாக படிச்சுட்டு டீச்சரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சந்தோஷமாக சிரிச்சுட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டே படிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க மக்கள். வாழ்க்கை ஹாப்பி ஐசில்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க பிரிட்டிஷ். இதுக்கு சும்மாவா பேர் வச்சாங்க? கரெக்டாக இருக்குது பாருங்கள் பேர். ரொம்ப நாளாக ஆசை அந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைங்கள்ட்ட போய் ஜாலியாக அங்கே பேசணுன்னு. இன்றைக்கி நிறைவேறிச்சு. மனசு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. ஸோ இந்த கிராமத்தை ஜாலியாக பெரிய பிளான் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த எபிசோட். அவ்வளோதான். அப்படியே வந்துட்டோம். சோலார் இது தானே, பரவாயில்ல. அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஹலோ, கேன் ஐ கம் இன்? ஐ எம் குமார் ஃப்ரம் இந்தியா. ஸோ ஐ ஜஸ்ட் ரோமிங் அரவுண்ட் த வில்லேஜ். யா, ஸோ திஸ் இஸ் the government hospital, Sigi? Yeah. Is it funded by Australian government? No. Okay, earlier, but now it's now government. No, okay. Is it free for
The locals? Yeah. So no need to pay money for treatment and medicine. Treatment and medicine free. Free. Okay. Emergency, people go to the bigger town. Any emergency to refer to Gizo Hospital. Gizo and Munda. Yeah. Munda. Okay. They go there. Western Province that side. Yeah. Okay. Small problems they solve here. Yeah. Okay. Small problem we solve. Okay. Doctor? No doctors. Oh, only nurses training, doing the treatments. Yeah. Okay. Thank you, sir. Nice meeting you. Thank you, sister. Nice meeting you. Yeah. See you. Bye. Sure. சாதாரண விஷயங்கள் காய்ச்சல் சளி இந்த மாதிரி பேசிக் இதெல்லாமே ட்ரீட் பண்ணுறாங்க, நர்ஸு தான் ட்ரீட் பண்ணிடுவாங்களாட்டிருக்கு. எமர்ஜென்சி வேஸுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் மெயின் கீசோ முண்டா 2 இருக்குது முக்கியமான டவுன்ஸு வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில், அங்கே போயிடுவாங்க. மலேரியா லெபார்ட்ரி, நாக் அண்ட் வெயிட். மலேரியா உங்களுக்கு சொல்லணுன்றதுங்க, பசிபிக் தீவுகளில் மற்ற தீவுகளில் இல்லாத மாதிரி இங்கே மலேரியா இருக்குது. இங்கே கொஞ்சம் ஈக்குவட்டாக இருக்க பக்கத்தில் இருக்கங்காட்டி கொசு ஜாஸ்தி. நேற்று நைட்டு கூட எனக்கு கொசு கிடச்சிது, அதனால தான் இது கொடுத்துருக்காங்க கொசு வலை நம்ம ரூமில். அதனால் கொசு இருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு மலேரியா நிறையா பரவுது. பட் நமக்கு பரவாதுன்னு வைங்க, நம்ம பார்க்காத கொசுவாக. பட்டு ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொசு வந்து ஒரு பயங்கரமான விஷயம். அதனால் வந்து மலேரியா வந்துச்சுன்னா காய்ச்சல் வந்து ரொம்ப பெரிசாயிரும். அதனால் அவங்க வரும்போதே மலேரியாவுக்கு வந்து இதெல்லாம் போட்டு வருவாங்க, தடுப்பூசியெல்லாம் போட்டு வருவாங்க. ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க. அந்த இன்செக்ட் என்னது ரெப்பலண்ட் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பூசிக்கிட்டு கொசு கடிக்க வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் ஊசியெல்லாம் போட்டு தான் வருவாங்க இதெல்லாம். ஸோ அதனால தான் மலேரியா இது போட்டிருக்கு. நம்ம ஊரில் மலேரியா டைப்பாய்டெல்லாம் சாதாரண விஷயம் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும். இங்கெல்லாம் வந்து இங்கே இருக்க மக்களுக்கு இல்லை, மெயினாக ஃபாரின் வர்றவங்களுக்கு பெரிய விஷயம். அதனால் கவனமாக இருப்பாங்க. ப்ரொடெக்ட் யுவர் சைல்டு அகெயின்ஸ்ட் மிசில்ஸ் அண்ட் ருபெல்லா. ஸோ நியரஸ்ட் கிளினிக் ஏதோ தடுப்பூசி தான் போடுவாங்க, தடுப்பூசியோ இல்லை சொட்டு மருந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கோசரம். ஸோ அதனால் குழந்தைகள்லாம் வந்து போட்டுக்க சொல்கிறாங்க. இங்கே ஸ்கூலை பார்த்தாச்சு, கிராமத்து மருத்துவமனையை பார்த்தாச்சு, அடுத்தது காட்டுக்கு போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், சூரியனை காணா இப்போ தான் இருந்துச்சு, துளி உழுக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வெயில் வரும் எப்போ மழை வரும் சொல்லவே முடியாது. அதுதான் ட்ராபிக்ஸ். சும்மாவா வெப்பமண்டல காடுகள்னா? சரி, அப்படியே மேலே நோக்கி போவோமா? எல்லாமே கிராமவாசிகள் தற்சார்பு விவசாயம் தான். அஃப்கோர்ஸ் ஹொனியராலிருந்து சில அரிசியெல்லாம் வந்து இங்கே விளைவிக்கிறது இல்லைங்க, இறக்குமதி தான் பண்ணுறாங்க. நான் பார்த்த அரிசி பேக்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸு, வியட்நாமு, தாய்லாண்டு இங்கெல்லாம் இருந்து அரிசி வருது. இங்கே இவங்க சாப்பாடு நிறையா சாப்பிட்றாங்க நம்ம ஊர் மாதிரியே. அது தவிர கிழங்கு வகைகளும் சாப்பிட்றாங்க. கிழங்கு வகைகள்லாம் இங்கேயே விளைவிச்சிட்றாங்கன்னு வைங்களேன். அது என்ன சொல்கிறது, மரவள்ளி கிழங்கு, அப்புறம் இது எல்லாமே சக்கரவள்ளி கிழங்கு அதுவும் சாப்பிட்றாங்க. எனக்கு கொடுத்தாங்க சக்கரவள்ளி நைட்டு சாப்பிட்றதுக்கு. வாழை மரங்கள் இருக்குது, தென்னை மரங்கள் இருக்குது, அப்புறம் ஏகப்பட்ட மரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு டிம்பர் அதுதான் இந்த நாட்டோட முக்கிய ஏற்றுமதியே. மரக்கட்டைகள் பல நாடுகளுக்கு போகுது. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையும் கூட. அது ஓவராக வந்து வெட்டிட்டாங்க முதல்ல இருந்த மரத்தையெல்லாம். எங்கே போகுது தெரியுங்களா? சைனாவுக்கும் உங்களுக்கும் பெரிய இது கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சைனாவுக்கு தான் போகுது. சைனாவோட அந்த ஏற்றுமதி பண்ணுற கம்பெனிஸ் இங்கே இருக்க சாலமன் தீவுகளோட அரசாங்கம் கவர்மெண்ட்டுக்கிட்ட பயங்கர க்ளோஸாக இருக்காங்க. நிறைய பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய அலோவ் பண்ணிட்டாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி டிம்பர் மைனிங் ப்ராஜெக்ட்ஸு, அது தவிர இந்த மாதிரி மரங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம். அதனால் மிகப்பெரிய லெவலில் அலார்மிங் ரேட்டில் மரவளம் வந்து குறைஞ்சிட்டே வருது சாலமன் தீவுகளில். லோக்கல் மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் வாழ்க்கை தான் பிடிக்கும், எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துடக்கூடாது. தங்க முட்டைக்கு ஆசைப்பட்டு வாத்தா எடுத்தானாங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்றைக்குமே மக்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சஸ்டைனபிள் வே ஆஃப் லிவிங் அது வாழ்க்கை முறை. பட் ஆனால் சீக்கிரம் போயிட்டுருக்கு பிஸ்னஸ் பணத்துக்காக, முக்கியமாக சைனீஸ். ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே மக்கள் வந்து போராடினாங்க. பிரைம் மினிஸ்டர் எதிராக நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்து இதில் கேபிட்டல் ஹொனியரால். அதுக்கப்புறம் அப்படியே அடக்கிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பசிஃபிக்கில் இருக்குதுங்க, முக்கியமாக சாலமன் தீவுகள். எல்லாமே இங்கே இருக்கிற வளத்தை சுரண்டுறதுக்காக தான். அது கனிம வளமாக இருந்தாலும் சரி, மரவளங்களாக இருந்தாலும் சரி. இது போகிற பார்த்தா எனக்கு அப்படியே கியூபாவில் கிராமத்தில் அப்படியே நடப்ப தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன கியூபாவில் நம்ம கூட கார்லோஸ் இருந்தார்,
இங்கே நம்ம சோலோவாக நடந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். கார்லோஸை மறக்க முடியுமா? சார் எவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக இருக்குது இந்த இடம். அது அழகழகான பூக்கள், பப்பாளி, கலர்ஃபுல் செடிகள், வாழை மரம், அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் உங்கள் குமார் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே கீழே கடல், அங்கேருந்து இப்படி மேலே ஏறி இருக்குங்க. கொஞ்சம் கிராஜுவலாக தான் ஏறுது. அந்த பக்கமும் கடல் இருக்குது, பட் வழி இப்படி ஒன்று போகுது. பட் இது என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? ஒரு சைட் ரூட் எடுத்து காஞ்சி போய் இதாக இருக்குது, தீப்பு வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. தெரியுதுங்க, டாப்பியோ அந்த பக்கம் பாருங்கள், தீவுகள்லாம் இருக்குது, பழம். சரி, ரோடெல்லாம் கிடையாது, அப்படியே இந்த காட்டுப்பாதையிலேயே எல்லா கிராமத்துக்கும் எல்லா சைடுக்கும் போய்க்க வேண்டியது தான். ஓ, ரோடே வந்துருச்சு. ஆடா, நம்ம வந்த கிராமம் தாங்க. அங்கே இருக்குதுங்க பீட்ரு, அங்கே தான் வந்தோம். கீழே இங்கே பாருங்க, ஏர்போர்ட் இருக்கு பாருங்க. அடச்சாய், என்னடா அப்படின்னு பார்த்தேன் நானும். அந்த பக்கம் கடல் அப்படி உள்ளே வந்திருக்கு, பே மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பக்கம் வழி வந்து அப்படி மேலே வந்துருக்க மாட்டேன். ஸோ எப்படி இருந்தாலும் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் தான். ஜம்முன்னு வந்தாச்சு. ஸோ இங்கே தாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து இவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த கிராமத்துக்கே வந்து கரண்ட்டு பாருங்கள், சோலார் இருக்குது, சோலாரில் தான் கரண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து இங்கே பாருங்கள் லைன்ஸ் மூலிமா எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்க. ஓ, அப்போ இந்த முழு கிராமத்துக்குமே வந்து இவங்க க்ரீன் எனர்ஜி, சோலார் கரண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க எனர்ஜி. சூப்பரில், வித்தியாசமாக இருக்குது. பட் இது ஓகே. இந்த மாதிரி குட்டி கிராமங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோலார் பிளான்ட் செட்டப் வச்சு இந்த கிராமத்துக்கே வந்து ஓரளவுக்கு சப்ளை பண்ணுறது ஓகே தான். 24 மணி நேரம் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் கரண்ட் இருக்குங்க. முக்கியமாக நைட்டு ஈவினிங்க்கு மேலே ஷோராக இருக்கும் கரண்ட்டு. நம்ம 3 மணிக்கு வந்தோம்ல, அப்போ இல்லை, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் கரண்ட் வந்துச்சு. பட் லிமிட்டடான கொடுக்க முடியும். சிகே சோலார் ஹைப்ரிட் பவர் ஸ்டேஷன் ஒட்டுமொத்த கிராமத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மாட்டிருக்கேன். பெருசாக பிளான் இல்லாமல் வந்தேன். வெயில் வருஷம் ஃபுல்லாக இருக்குங்க. மழையும் வரும், வெயிலும் வரும், மாற்றி மாற்றி அடிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பஞ்சமே கிடையாது சூரிய ஒளிச்சத்துக்கு, சூரிய கதிர்களுக்கு. அதனால் கன்ஃபார்மாக வருஷம் ஃபுல்லாக இவங்களால் வந்து இது பண்ண முடியும். அதுதான் என்னென்ன ரொம்ப மழை தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெய்யுதுன்னு வைங்க, இந்த நவம்பர் டு மார்ச் மாதங்கள் அந்த சமயங்களில் சூரிய இது கம்மியாக தான் இருக்கும். அதில் கூட சூரியன் அப்பப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு போகும். ஸோ அதில் சேமிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த மாதங்கள் எடுக்கிறத வந்து சேமித்து வச்சுட்டு கரெக்டாக அதனால தான் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் இல்லை ஒரு 10 மணி நேரம் மாதிரி கரண்ட் விடுறது. பட் இந்த கிராமத்து தேவைகளுக்கு ஃபுல்லாக இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இங்கே இருக்க இந்த சிகே கிராமத்துக்கு ஃபுல்லாக. சூப்பர்ல, எப்படி வெயில் அடிச்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மேகமாச்சு, மறுபடியும் வெயில் வந்தது, மறுபடியும் மழை வருது. கொஞ்ச நேரம் தான், மறுபடியும் வந்துடும் வெயில். மறுபடியும் கிராஸ் பண்ணி போகலாம். தூரல் வந்து 2 நிமிஷம் கூட ஆகலை, மறுபடியும் பாரு சூரியன் வந்துருச்சு. அங்கேருந்து இது நடந்து வரதுக்குள்ளே மழை நின்றுச்சு, வெயில் வந்துருச்சு. இப்படி ஒரு மைக்ரோ கிளைமேட் நான் பார்த்ததே இல்லைங்க. இன்னும் வலை போட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வலையா, கூண்டு மாதிரி வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ பிடிக்கிறாங்க, இன்னமும் பிடிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. நண்டோ இல்லை என்னன்னு பார்ப்போம். பெட்ரோல் எடுத்துகிட்டு வராங்க ட்ரம்மில். Hello, brother. Hello. Hello. So what is this? Coral or a Stone. coral? Okay. So what they are catching something, fish or? No. Making stone wool. தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க. புரியுது, சீவால் தடுப்புச்சுவர் கட்டிகிட்டு இருக்காங்க கடலுக்கு. இது பாருங்க, இங்கெல்லாம் பீச் மாதிரி கிடையாது, தண்ணி உள்ளே வந்துடும் பாருங்க. அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுதா? இந்த இது எடுத்து கோரல் ரீஃப்ஸ் எடுத்து, செத்த கோரல் ரீஃபு அதை சின்னதாக வெட்டி அதை இங்கெல்லாம் போட்டு தடுப்பு சுவர் மாதிரி எழுப்புறாங்க. பாருங்க, குட்டி மீன் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு. தண்ணி தெல்லாம் தெளிவாக இருக்குது. வித்தியாசமான முறை இங்கே இருக்கிறத வச்சு வாழ்கிறாங்க பாருங்களேன். தற்சார்பு எல்லாமே. நம்ம இதில் எப்படியெல்லாம் வால் கட்டுவாங்க, இங்கே பாருங்கள் கிடைக்கிற பவளப்பாறைகளை வச்சே வந்து சுவர் எழுப்பிட்டு இருக்காங்க தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. ஆர் தே ஃபிஷர்மேன்? Yes. They fishermen? Yes. அந்த பக்கம் வராங்க. I want to get fish from them. Yes. Okay, I go there. Yeah. Hello. போலாம் வாங்க. Thank you brother. See you. Okay. See you. Bye bye. அந்த துடுப்பு போட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல கேனு, அவங்க வராங்க. ஓகே. ஹலோ.
இங்கேயும் பாருங்க புவாய் விற்கிறாங்க. பீட்டில் நட் எங்கங்க இது? அங்கே வராங்கன்னு நினைக்கிறேங்க. மீனவர்களை பார்க்குறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. குட்டி மார்க்கெட் ஆட்டுறதுங்க இது. சாரி, மார்க்கெட்டுங்க இது. பாருங்க எல்லாம் பூவாய் தான் விற்கிறாங்க. இங்கே தான் வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். மீன் பிடிச்சாங்களா என்னன்னு தெரியலையே. ஹலோ பூவாய் இறங்கி இருந்தா ஃபுல்லாக ஒன்லி பூவாய். இறங்கி இருக்கு, காஃபி இருக்கு, கோகோனட்ஸ். How much? $5. ஓகே, ஒன். கோகோனட்டுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு எங்கே கரெக்டாக வழி தானாகவே காட்டிடுச்சு பாருங்க இயற்கை. ஓகே, கோகோனட் வந்துருச்சு, குடிப்போமா? தேங்க்யூ. சும்மா சக்கரை தண்ணி மாதிரி இனிக்க போகுது. ஐயோ பிரமாதங்க. $5 எவ்வளோ? 50 ரூபா. அட்டகாசமான இளநீ 50 ரூபா. இது ஸ்டாண்டர்ட் ரேட்டாக இருக்குது. சாலமன் தீவு ஃபுல்லாக ஹொனரேயாலேருந்து நேற்று அந்த வரும்போது ஒரு இடத்துல குடித்தோம், போட்டில், ஃபெரியில், டாக்கில். அங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். குடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பழம், மிளகா எல்லாம் வச்சுருக்காங்களா இங்கே விளைஞ்சது. ஓ, இதெல்லாம் இருக்குதுங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல. பீன்ஸு, அப்புறம் புடலங்காய் தானே இது? புடலங்காய்லாம் இருக்குது. சத்தியமாக எதிர்பார்க்கல இவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஒரே ஒரு இளநீ என்னோட மதிய லஞ்சுக்கே போதுமானு சொன்னாங்க. ஒரே சிரிப்பு உங்களுக்கு. லஞ்சுக்கு 10 தினம் நம்புவீங்களா? இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக ஒரு இது சாப்பிட்டேன், இன்னொன்று ஃபுல்லாக இருக்குது. சீரியஸாக இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இந்த ஒரு உண்டா தேங்காவை சாப்பிட்டாலே வயிறு நம்பிட மாட்டிருக்கு. ஸோ அந்த போட்டில் ஒரு மார்க்கெட்டு, இங்கே ஒரு மார்க்கெட்டு. அப்போ தான் அப்படியே சாப்பிட்டாச்சு. இளநீ இங்கே பாருங்கள், குழந்தைகள்லாம் ஜாலியாக அப்படியே டைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சூப்பராக இருக்குது இந்த இடம். குடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். Oh, you jump. Wow, super. இதெல்லாம் ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உலகத்துக்கு. ஹலோ. ஆழமாட்டுறது தம்பிக்கு ஆழம் தான். வாங்க. சூப்பர். Primary school. Oh, another school. Oh, you study in that side? Primary school. Okay, nice. What's your name? Donga. Nice. I'm Kumar, India. You know India? Country India? Yeah. I'm from India. My auntie is Indian. Oh, My auntie is Indian. great. Nice to meet you. What's your name? Alchay. Okay, nice meeting you, Alchay. Super. You also go to the same school? Okay, great. அந்த பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்க மாட்டிருக்கு இந்த கிராமத்தில். அங்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். டக்குனு உள்ள போயிட்டே பாருங்க போய். This one is my brother. Brother, okay. He's a very good diver. Yeah, he catch fish also. Oh, great. You also catch fish? No. Okay. But he's a very good diver. Her name is Chris. Hello, Chris. Prep, அதாவது 1க்கு கீழே. You? 4. You 3. Okay, great. Bye. Okay, one photo all together. He'll come. Hello. Okay, thank you. Bye. Bye. சூப்பர். அங்கே பாருங்க, இந்த ஓட வச்சுட்டு ஒருத்தர் போகிறாரு. இதில் தான் போய் மீன் பிடிப்பாங்களாமா. அந்த மீனை, அந்த பவளப்பாறைகளில் மீன்கள், கோரல் ரீஃப் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. குட்டி மீன்கள் இந்த சைஸ்க்கு இருக்கும். ஒரு 1/4 கிலோ, 200 கிராம், 1/4 கிலோ அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். மரப்படகு. Oh, you are going there? Okay, I'm coming back. You will in canoe and go take this island. Okay, and then I will come back. Yes. We just go that side. The coral reef is good. Yes. Okay. One thing. You wait for me. I'll go to Peter House, take my life jacket and come. Okay. And I go to snorkeling there. Okay? We do snorkeling. Okay, I come. 10 minutes. You'll wait here. I'll come. Thank you. Welcome. சரிங்க, செட் பண்ணிட்டேன். பக்கத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு 50 மீட்டர் தான். அங்கே போய் ஸ்னார்க்கல் பண்ணிட்டு வந்துடலாம். போட்டில் போன மாதிரி இருக்கும் கெனுவில். பணமும் கொஞ்சம் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஓகே, பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன், லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்துட்டேன். ஸ்னார்க்கல் மட்டும் இல்லை, அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கண்ணாடி மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் கண்ணுக்கு மட்டும் வேணுங்க.
மூக்கு கூட நான் எந்திரிச்சு கூட மூச்சு விட்டுப்பேன். எனக்கு அந்த கண்ணு வந்து போட்டால் தான் நமக்கு விசிபிலிட்டி தெரியும். அந்த இது போட்டால் மாஸ்க்கு ஸ்நார்க்கல் கூட தேவையில்லை, மாஸ்க் மட்டும் வேணும் மெயினாக. அந்த தீவுக்கு போவோம் இப்போ குட்டி படகுல, அப்புறம் ஸ்நார்க்கல் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணலன்னா எப்படி? ஈவினிங் வந்து ஒரு குரூப் மீன் பிடிக்க போவாங்களாம் அந்த கோரல் ஃபிஷ்ஷு. ஸோ முடிஞ்சால் நம்ம அது ஒரு தனி வீடியோ பண்ணுவோம் அடுத்த எபிசோட். ஓகேவா? நம்ம இதிலலாம் வந்து காய்கறியோ இல்லை மீனோ இந்த மாதிரி குட்டி இதில் இப்போ வந்து எடுத்துகிட்டு வருவாங்க தெரியுங்களா, அந்த கூடக்காரம்மாலாம். அந்த மாதிரி பாருங்களேன் இந்த கிராமத்தில் வந்து விற்கிறாங்க எல்லா இடத்துக்கும். பூவாய் விற்கிறாருங்க. மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அங்கங்கே வீடு வீடாக போவாராட்டிருக்கு, விற்பாராட்டிருக்கு. ஓ, யூ செல் பூவாய்? Yeah, where are you going? To the ferry. You go back. That side, to the market. Oh. Okay. Nice meeting you. Nice. Thank you, brother. Okay. Yeah. திரும்பவும் வந்துட்டோம் அதே மார்க்கெட்டுக்கு. அந்த கடையில் இல்லைங்க ஸ்நார்க்கல் உள்ள அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் அது மட்டும் இருந்தால் கூட போதும் தெளிவாக பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப வந்தாச்சு. Okay. They have the glass. Yes. Sure. Another side. Okay. Sure, they have the glass. Yes. Okay. You know how to follow sit this down one. in the sun? Within sun, no? Yeah. I have already been in the center. Go now. Okay. Let's go. Let's go now. Okay. We buy the glass and then come back here. Okay. Yeah. Thank you. See you. Bye. Thank you. Kita kan waktu bolan. Oh, sit down here. Oh, okay. Ida downங்கறாங்களே அந்த இதுல உட்கார வேண்டாம்னு. Fine. அப்படியே உட்காந்துக்கலாங்க ஜம்முன்னு. அப்படியே கடலில் போக வேண்டியதான். இங்கெல்லாம் ஆழம் இல்லை பெருசாக. ஓகே, தேங்க்யூ, பாய். லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை. அந்த கடை அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நான் போய் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். பாருங்க, நண்பர் ஓடிட்டு இருக்காரு, நானும் ஓட்டுறேன். பாருங்க, நான் ஒரு துடுப்பு எடுத்துட்டேன், பின்னாடி இருந்தது நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளும் ஓட்டுறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு கேக்கிங் மாதிரி தான் இது. வந்தாச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கயாக் பண்ணி வந்தாச்சு. துடுப்பு போட்டு இந்த கடை இது இங்கே ஒரு குட்டி கிராமம் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த கிராமத்துக்கு வரதுனே எல்லாம் போட்டில் தான் வராங்க. மோட்டர் போட்டு வச்சுருக்கவங்க மோட்டர் போட்டு, துடுப்பு போட்டு வச்சுருக்கோங்க துடுப்பு போட்டு. நம்ம இப்போ துடுப்பு போட்டை பொறுத்த வரைக்கும் ஏறுறது இறங்குறது கவனமாக இருக்கணும். இதுதான் பணம் இருக்குதுப்பா, இது இருக்கணும். பாருங்க, இதெல்லாம் மோட்டர் போட்டு. பாய் த கிளாஸ் அண்ட் கம். இது கொஞ்சம் பெரிய கடையாட்டு இருக்குதுங்க, நிறையா இருக்குது. சைனீஸ் இருக்கிறாரு. ஹலோ, சைனீஸ் தான் ஓனர் ஆட்டிருக்குதுங்க கடைக்கே. ஓ, இது பெரிய கடைங்க, ஏகப்பட்டது இருக்குது. துணி, ட்ரெஸ்ஸு, ஏகப்பட்ட ஐட்டங்கள், சான்ஸே இல்லை. இது பெரிய கடை, பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது, எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ அதனால தான் இங்கே போக சொல்லியிருக்காங்க, கிடைக்கும்னு சொல்லி. சரிங்க, நான் வாங்கிட்டு இது பண்ணுறேன். வந்தாச்சுங்க, வந்து எடுத்துட்டோம். என்ன பிரச்சனைனா இங்கே பாருங்கள், இதுதான் அது. வெறும் இந்த கண்ணாடி மட்டும் இருக்குது. இந்த டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபிக்லாம் பார்த்துருப்பீங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு நீங்கள் போட்டு கரெக்டாக இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா ஊதி பார்க்குறாங்க, இங்கேயும் இங்கே ஓட்டை இருக்க மாட்டேருக்கு, எல்லாமே ப்ரோக்கன் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக போட்டால் தண்ணி வந்துடும் அப்படிங்கிறாங்க. குதிச்சு இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. லுக்ஸ் டிஃபரெண்ட், பார்க்குறதுக்காக நல்லா தான் இருக்குது, பட் வேலை செய்யாதுங்கிறாங்க. தேங்க்யூ பிரதர். ஸோ இது எல்லாமே ஊதி பார்த்தாங்க, அப்படின்னு ஊதி பார்க்குறாங்க. அங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் சின்னதாக பிரேக்கேஜோ இதுவோ இருக்குல்ல, பழசாட் இருக்குது. ஆல் ஆர் ஓல்டு, ஸோ எவ்ரி திங் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மனி இஃப் யூ buy. Yes. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே பிரதர், லெட்ஸ் கோ. பண்ண முடியாது, எங்கள் ஃபிஜிலேயே விட்டது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே, ஸ்நார்க்கலே பண்ணல. இங்கே வந்து பேக்கை பார்த்துக்க தான் தெரியுது தொலைச்சிட்டேன் அப்படின்னு.
இதுக்கு தான் நான் சொந்தமாக எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கிடைக்காது, சொந்தமாக வந்து லைஃப் ஜாக்கெட்டும் ஸ்னார்க்கலும் வச்சுருந்து நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்த நோக்கமே இப்போ பாழாகி போச்சு தொலைச்சதுனால. சரி ஓகே, சும்மாவது அப்படியே ஸ்னார்க்கல் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். எனக்கு தெரியாது ஒன்றுமே, சும்மா எடுக்கிறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம் நல்ல இடத்துல. ஓகே தேங்க்யூ. உட்காந்துச்சுங்க, இட்ஸ் கோ. யார்கிட்டையுமே ஸ்னார்க்கல் இல்லை, யார்கிட்டையும் கிளாஸும் இல்லை. எப்படி தான் இது பண்ணுறது? நல்லது நடக்கும், பார்க்கலாம். ஓகே பாய் பாய். வாட் இஸ் திஸ் வில்லேஜ் நேம்? V2 வில்லேஜ். ஓகே. சைனீஸ் ஓனா? சைனீஸ் ஓனர். ஓ பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு சைனீஸு, நான் அவரை பார்த்தேன்னு நினச்சேன் ஓனராக தான் இருக்கணும். கடை போட்டிருக்காரு பாருங்க. எங்கே வந்து சைனாவிலேருந்து, சைனா எங்கே இருக்குது, சாலமன் தீவு எங்கே இருக்குது, அது இந்த கிராமம் எங்கே இருக்குது, ஒரு டீப் ரிமோட்டஸ்ட் வில்லேஜில் இருக்கோம். இங்கே வந்து சைனீஸ் கடை போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்குங்க பிஸ்னஸ். நான் சொன்னல சைனீஸ் கண்ட்ரோல், அது தனி. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி கடை போடுறதும் தனி, அது தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் ஷாப்ஸ் ஓன் பை சைனீஸ். ஓகே, ஈவன் இன் ஸ்மால் வில்லேஜஸ் டூ. பாருங்க, இதெல்லாம் மரோவா லகூன்னா, இதெல்லாமே மரோவா லகூன் தாங்க. என்ன குமார் லகூன்னு சொல்கிறேன், ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு. மரோவா லகூன் அப்படிங்கிறது தடாகங்க, உப்பங்களி அப்படின்னு கூட சொல்லுவாங்க தமிழில். இப்போ தான் பார்த்தேன் என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சால்ட் வாட்டர் லகூன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு உப்பு நீர் ஏரி அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ கடல் இருக்குது இல்லைங்களா, கடல்ல இருந்து சில தீவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்க. தீவை சுற்றியும் வந்து பவளப்பாறைகள் இருக்கும். இந்த பவளப்பாறைகளுக்கு உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அது தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி அந்த தீவை, அந்த பவளப்பாறைகள், அந்த நிலங்களை. ஸோ அது வந்து நம்ம உப்பங்களி, அதாவது தடாகம் அப்படின்னு சொல்லுவோம் லகூனில். ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நேச்சுரலாக அமைஞ்ச லகூன், ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் நேச்சர்னே சொல்லலாம் இந்த மரோவா லகூனை. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வேர்ல்டு நேச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட். பாருங்க, இப்படி இதில் போகிறாங்க ஒருத்தர் ஸ்பீட் போட்டில். நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம், அந்த கிராமத்துலேருந்து. அங்கே தான் இல்லை இது இருக்குது, ஏர்போர்ட் ரன்வே ஃபுல் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ். யா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி, எங்கேயுமே பெருசாக வந்து அலைகளோ இல்லை இதுவோ இருக்காது. அமைதியாக ஒரு ஏரி அல்லது பெரிய குளம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதான் இது. ஆனால் உப்பு நீர் குளம், கடல் தண்ணி தான் உள்ளே வந்திருக்கு. பட் இதை சுற்றியும் பவளப்பாறைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் லகூன் ஸ்ரீலங்காலையும் இருக்குங்க. ஸ்ரீலங்காவோட ஈஸ்ட்டில் கதிர்காமம் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆமாம், சவுத் ஈஸ்டில். பேர் டக்குன்னு எனக்கு வரமாட்டேங்குது, தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. இன்னும் ஃபேமஸ் லகூன் சூப்பராக இருக்கும். அதுவும் டக்குன்னு எனக்கு பேர் வர மாட்டேங்குது. எனக்கு எல்லாமே மனசில் இருக்குது, டக்குன்னு நம்ம நினைக்கும் போது வர மாட்டேங்குதுங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா இருக்குல்ல இந்த அற்புதமான லகூன், இந்த பிரமாதமான சதுப்பு நில காடுகள். இப்படியே வந்துட்டோம் பாருங்க. எல்லாமே இந்த மாதிரி இந்த மரோவா லகூனில் மட்டும் நூற்றுக்கணக்கான தீவுகள் இருக்குங்க. இதெல்லாம் லகூனுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே உங்களுக்கு அலையோ இல்லை வழக்கமாக அந்த பெரிய ஒரு பெருங்கடலில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது. லகூனுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேங்க்ரூவ் தீவுகள். சிலதெல்லாம் வந்து நல்லா மலைக்காடுகள் அடர்ந்த இதாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற அந்த சிகே கிராமம், ஜார்ஜியாலாம். அதில் இங்கெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கு, தண்ணி தெளிவாக இருக்குது, கீழே எல்லாமே தெரியுது ஓரளவுக்கு. நல்லா இருக்குல்ல இந்த அற்புதமான காட்சி. அப்படியே தெளிவான தண்ணீர், அப்படியே அப்பா ப்ளூ கலரில் லைட்டாக இப்போ தான் அப்படியே கொஞ்சம் சூரியன் வர ஆரம்பிக்குது மெல்ல மெல்ல. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு இந்த பக்கம் வந்துட்டோம். திரும்ப வந்துட்டு நம்ம கிராமம் அங்கே இருந்தால் கிளம்பணும். இப்படி திரும்பிடலாம் இருங்க. அப்பா ஓகேங்க, சூப்பராக 2 பேரும் போயிட்டுருக்கோம். ஒரு பாட்டு தான் பாடணும்னு தோணுது எனக்கு. அழகான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் வாடும் வாடும்
ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு. நதி இல்லை, இது கடல். அழகான கடலினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் வாடும் வாடும். பிரதர், வாட்ஸ் யுவர் நேம்? சிலியான். சிலியான். தேங்க்யூ சிலியான் பிரதர். இது நல்லா இருக்குல்ல வியூ? நாங்கள் 2 பேரும் அப்படியே கடலில் போகிறது. சூப்பராக இருக்கு போங்க. பிரமாதமாக இந்த அட்டகாசமான மரவா லகூனில் ஒரு துடுப்பு போட்டில் போயிட்டுருக்கோம். டேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். துடுப்பு போட்டு அழகாக அந்த கிணவுல போயிட்டுருக்குறோம். அப்படி சுற்றி போகிறோம்னாரு. சுற்றி அப்படியே அந்த பக்கம் வந்துட வேண்டியதான். பாருங்க, இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ஆழமும் குறைஞ்சிருச்சு. கீழே பவரப்பாளைகள் இருக்குது, தெரியுது. கேன் ஐ கெட் இன் தேர்? ஜஸ்ட் டூ ஸ்நார்க்கலிங் ஹியர். சஃப் 10 minutes. சரிங்க, ஸ்நார்க்கல் பண்ணலாம். தெரியாது எனக்கு, பட் உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். மேலே இருக்குது, தெரியுது பார்த்தாலே. இருங்க, நல்லா போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். யா, ஓகேங்க. ஜம்ப் பண்ணிடலாமா? தண்ணி சூப்பராக இருக்குது. அப்படியே ஜம்ப் பண்ணி எந்த அளவுக்கு எனக்கு பார்க்க முடியும்னு தெரியல, லைட் இது இல்லாமல், ஸ்நார்க்கல் இல்லாமல். பட் இருந்தாலும் ஓகே, சமாளிப்போம். கனை சிட். கவுந்துடக்கூடாது, இது வேற ஒரு பிரச்சனை இந்த இதில். 1, ஓகே, 2, 3. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. முதல் முறையாக ஒன்றுமே எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. அந்த கண்ணாடி போட்டால் தான் தெரியும். விட்டு விட்டு தான் பண்ண முடியும். மூச்சடைக்குது. பசிபிக்கில் பப்புவா நியூ கினி மற்றும் சாலமன் தீவெல்லாம் கோரல் ட்ரையாங்கிளில் இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்க 75% மீன்களும் மற்றும் பவளப்பாறைகள் இந்த ஏரியாவில் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக இந்த சாலமன் தீவு 2ஆம் உலகப் போர் நடந்ததுனால ஆல்ரெடி கோரல் ரீஃப் நல்லா இருக்குது. பட் அது தவிர ஏகப்பட்ட இந்த கடல்கள், அது பேர் என்ன, ஷிப்ரேக், அதாவது சேதமடைந்த போரில் சேதமடைந்த கப்பல்கள் மற்றும் வார் பிளேனு, இது எல்லாமே கடலில் இருக்குது. ஸோ அதை சுற்றி நிறைய பவளப்பாறைகள் உருவாகிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்கா அப்படின்னு சொல்கிறாங்க டைவர்ஸ்க்கு, ஸ்நார்க்கலர்ஸ்க்கு சாலமன் தீவு. அதனால தான் உலகம் ஃபுல்லாக இருந்தும் முக்கியமாக யூரோப்பியன்ஸ், ஆஸ்திரேலியாவில் இருந்தெல்லாம் வராங்க. உப்பு தண்ணி கண்ணுக்குள்ளே போயிடுச்சு, எரியுது அப்படியே. போதுமா? பார்த்துட்டீங்களா அழகழகான பவளப்பாறைகள்? பிரதா, யா வீகோ. ஐயோ, பவளப்பாறைகளை கால் இடிச்சு ரத்தமே வருது. ஒரு இடத்துல கீச்சிருச்சு. அங்கே வர சொல்கிறார், ஏன்னா இங்கே ஏறினோம்னா கவுந்துரும். கரைக்கு வர சொல்கிறார். அங்கே இருக்கு பாருங்க கரை. இந்த வியூ நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ பிரதர், இட்ஸ் a great adventure. Thanks for making this happen. ஓகேங்க, சூப்பராக பண்ணியாச்சு. வந்து ஏறிட்டேன். மரவா லகூன் உலக அதிசயம். நம்ம இதில் வந்தாச்சுங்க. சாலமன் தீவில் ஒரு உலக நேச்சுரல் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில்
மரவா லகூன் அப்படின்னு கருதப்படுது. அதில் லிஸ்ட்டில் இருக்கான்னு தெரில, அதுக்கு கொஞ்சமும் சளைச்சதில்லை. இது மரவா லகூன் சாலமன் தீவில் வந்து ஒரு தமிழன் நம்ம வந்து இங்கே வந்து ஸ்னார்க்கல் பண்ணது, ஸ்னார்க்கலே இல்லாமல் ஒரு ஓடத்தில் போகிறதுங்கிறது இதெல்லாம் வந்து சத்தியமாக இதில் பார்த்தது. வேர்ல்ட் வெர்சஸ் வைல்டில் முக்கியமாக ப்ரைமல் சர்வைவரில் இவர் பண்ணது. ஹேசன் ஆடல் வந்து இந்த மாதிரி தீவுகளை ஒத்த ஆளாக தனியாக போட்டு போயிட்டு போயிட்டுருப்பாரு. அவர் கூட குரூப் வருவாங்க, பட் அது வீடியோவில் காட்ட மாட்டாங்க. அவங்கதே வீடியோவில் காட்ட மாட்டாங்க உங்களுக்கு. பட் நம்ம நண்பர் ஒரே ஒருத்தர் 2 பேர் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். தண்ணி ஆனால் அருமையான டெம்பரேச்சருங்க. 28, 27, 28 டிகிரி இருக்கும். கொஞ்சம் கூட குளிரவே இல்லை. சூப்பராக இருக்குது. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தண்ணி. அந்த இடம்லாம் பாருங்களேன், பிரமாதமாக இருக்குது. அப்படியே மழை வரப்போகுது. மறுபடியும் பாருங்கள், மூடிடுச்சு மேகம். சரியான வியூப்பா. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அங்கே போய் நிறுத்த போகிறோம். இங்கே பாருங்க எத்தனை தீவு பாருங்க. இங்கே ஒரு தீவு குட்டி, இது ஒரு தீவு குட்டி, இது ஒரு குட்டி தீவு. இவ்வளோ அழகாக இருக்கு இடம் பாருங்க. சுத்தமாக மேகம் மூடிடுச்சு, இருட்டிடுச்சு. மணி எவ்வளோ? 3 தான் இருக்குமா? 3, 3:30 ரேஞ்ச் இருக்கும். இப்பயே இருட்டிடுச்சு பாருங்க. எப்படி இருக்கு இடம்? சுத்தமாக சூரியன் மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இந்த ப்ளூ கலர் அக்வா ப்ளூ. குட்டி தீவு நிறைய பார்த்துருக்கேன். ஒரு குட்டி தீவு முழுசா மேங்க்ரூவ்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். வந்தாச்சுங்க. ஃப்ளைட் ஒன்று இறங்குதுங்க. கேட்குதா சவுண்டு? இங்கே தான் இது இருக்குது. இது நல்லா இருக்குல்ல? இங்கேருந்து கலரு மாதிரி க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி வச்சுட்டு வரேன். நீங்களே தண்ணியில் அப்படியே லைட்டாக மேந்த ஒரு ஃபீல் இருக்கணும். அதுக்கு தான் இந்த இது நல்லா வரும்னு நினைக்கிறேன். இருந்தா நீங்கள் தான் சொல்லணும். வந்தாச்சுங்க. ஒரு 1 மணி நேரம் பயணம். ஓகே நண்பருக்கு பணம் கொடுத்துட்டேன். தேங்க்யூ பிரதர். see you today evening 6 o'clock here. I come. என்னன்னு கேட்குறீங்களா? ஃபிஷ்ஷிங். இவர் அந்த கோலப்பாறைகளில் மீன் பிடிக்க போகிறாரு நைட்டு ஈவினிங் 6 to 9. ஸோ நம்மளும் போகிறோம். அது அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. ஓகேவா? சூப்பர். பேசிட்டேன். பிடிச்சி வந்த மீனை நம்மளே கொஞ்சம் வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. போட்டுக்கும் நம்ம கொஞ்சம் பணம் கொடுத்துருவோம் மீன் பிடிக்கிறதுக்கு. பிரமாதமாக இருக்குது. மழை வந்தோன்னே இன்னும் கலராக தெரியுதுங்க. சூப்பரா. தேங்க்யூ பிரதர். see you evening. பாய். ஹாய். மார்க்கெட் நல்லா காலி ஆயிடுச்சு. நமக்கு தேங்காய் கொடுத்த பாட்டி மட்டும் இருக்காங்க. இந்த ஒரே ஒரு இளநீ இருக்குது. பேசாமல் குடிச்சிடுவோமா இளநியை? யா 2 இளநீ வச்சுருந்தாங்க. 2 நம்மளே வாங்கிட்டோம் பாட்டிகிட்ட. சூப்பர். தேங்க்யூ. ஓகே. இந்த பாட்டிக்கும் இந்த அக்காவுக்கும் நன்றி சொல்லிடலாம். மதர் டாட்டர் தேங்க்யூ. கோகனட் வெரி குட். அண்ட் யுவர் பிரதர் சிசிலியன் ஐ கம் இன் த ஈவினிங் டு டூ ஃபிஷிங் வித் ஹிம். ஓகே தேங்க்யூ. see you. தேங்க்யூ. சரிங்க. மழை சரியாக பெய்யுது, பயங்கரமாக தூருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் கடலை நினைச்சிட்டுமே. போய் ஒருக்கா குளிச்சுட்டு தான் வந்து மறுபடியும் ஈவினிங் வரணும். ஈவினிங் கடலில் இறங்க போகிறதில்ல, ஒன்லி போட்டில் இருந்தே மீன் பிடிக்க போகிறோம். பிடிச்சிருக்கோம் இந்த கிராம எக்ஸ்ப்ளோரேஷன். அட்டகாசமான சிவி கிராமம் செகி. முக்கியமாக அந்த சூப்பரான சாலமன் ஏர்லைன்ஸை வந்து அப்படி இறங்குறதும் ஏறுறதும் பார்த்தோம். பக்கத்தில் எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்தோம். அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலு, அந்த ஹாஸ்பிட்டலு எல்லாம் பார்த்தோம். பிரமாதமாக. அப்புறம் குட்டி இந்த சைடு மார்க்கெட்டுக்கு வந்து இளநீங்கள்லாம் குடிச்சிட்டு போய் லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக ஸ்நார்க்கல் பண்ணோம். நமக்கு அந்த இதுதான் கிடைக்கல, கண்ணாடி. பட் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிருப்போம். உங்களுக்கு இந்த ஒரு அட்டகாசமான இந்த கிராம அனுபவம் மற்றும் அட்வென்ச்சர் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணதான் எல்லோருக்கும் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுமையான நாடுகள், புதுமையான அட்வென்ச்சர் எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வித்தின் பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது தான், அதை பெருசு பண்ணாமல் இதில் இருக்க நிறைய பாருங்கள். கண்டிப்பாக விரும்புவீங்க. ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோட் அதே நண்பரோட மீன் பிடிக்க போகிறோம் கோலப்பாறைகளில். ஓகேவா? ஸோ ஃபிஷிங் அட்வென்ச்சர் பசிபிக்கில் பண்ண போகிறோம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடுபெறுவது உங்கள் குமார். நன்றியுடன் பார்க்கலாங்க. நன்றி. பாய்.